ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்யராஜ் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயத்த மலர் ரேவதியை தவிர யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவே இல்லை. ஏற்கனவே அவருக்கு நிறைய கமிட்மெண்ட், நிறைய செலவுகள் இருக்குது. ஸோ ப்ரொமோஷன் கிடைச்சா அதுக்கேற்ற மாதிரியும் அதிக செலவு வந்துடும் அப்படின்றதுக்காக அவர் கொஞ்ச நாளாச்சு நிம்மதியாக இருக்கலான்னு ப்ரொமோஷன் விஷயத்த சொல்லாமல் விட்டார். ஆனால் கூட அவர் அந்தளவுக்கு சந்தோஷமாக இல்லை. ஸோ இப்போ கூட வட்டி கட்ட முடியாமல் பேங்க் வாசலில் வண்டி எடுத்துகிட்டு தான் போனார் கடங்காரன். மலர் மூலியமாக தான் அது எப்படியோ அவங்க சேவிங்ஸோடைய ப்ரொமோஷன் கிடைச்சப்போ இன்சென்டிவ் கொடுத்து வச்சுருந்தாங்க. அந்த பணத்தை மலருக்காக கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு பைக்கை மீட்டு எடுத்துகிட்டு வந்தார். என்னதான் அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சி பணம் அதிகமாக வந்தாலும் அதில் அவருக்கு செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த அமௌண்ட்டும் பத்தவே மாட்டேங்குது. கடனுக்கு மேலே கடனாக தான் பாக்யராஜ் வாங்கி எல்லாத்தையும் சரி கட்டிட்டு போயிட்டுருக்காரு. அடுத்தடுத்து இப்போ ப்ரமோஷன் கிடைச்சதுக்கான அதிக செலவு இல்லாமல் இருந்தால் தான் இந்த வட்டியையும் கட்டிக்கிட்டு இருக்கிற கடனையும் பாக்யராஜ் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டு வர முடியும். ஸோ இப்போ அந்த ஒரு விஷயமும் தங்கராஜுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ தங்கராஜ் வேறொருத்தருங்க மூலயமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரேவதி கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்போது ரேவதியும் தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாங்க. ஓ அப்படியா, அண்ணனுக்கு ப்ரமோஷன் வளர்ந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓ பாசமலர் அண்ணனுக்காக நல்லாவே நடிக்கிறாளே அப்படின்னு தங்கராஜே நினைக்கிறாரு. ஐயோ இப்போ இவருக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணுறது? இப்போ இவருக்கு தெரிஞ்சதுனால அண்ணங்கிட்டேயோ வீட்டில் எல்லார் முன்னாடியும் வச்சு கேட்டுட்டாங்கன்னா பிரச்சனையாயிடுமேன்னு ரேவதி நினச்சிட்டே தான் இருக்காங்க. சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு திரும்பவும் இந்தாங்க இன்னொரு சப்பாத்தின்னு வைக்கவும், சாப்பிடுங்க அப்படின்னு குழம்பு ஊற்றவான்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு இருக்கவும் அப்போது நம்ம தங்கராஜ் கேட்குறாங்க, ஏ ரேவதி உண்மையிலே உனக்கு தெரியாதா அப்படின்றாங்க. என்னங்க நீங்கள், நான் தான் சொல்கிறேனே எனக்கு தெரியாதுன்னு. என் அண்ணன் சத்தியமாக என்கிட்ட சொல்லலைங்க, இல்லைனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க மாட்டேனா அப்படின்னு. சரி ரேவதி, சரி எனக்கு இதுவே போதும், நம்ம இப்போவே சாப்பிட்டுட்டு உன் அண்ணன் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்றாங்க. அப்படி ரேவதிக்கு பக்குன்னு ஆயிடுது. என்னங்க இன்னத்துக்கா அப்படின்றாங்க. ஆமாம் ரேவதி, அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அண்ணன் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. முக்கியமாக வேறொருத்தர் மூலியமாக எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. என் மச்சான், அதுவும் உன் அண்ணன் ப்ரமோஷன் வாங்கியிருக்கிறது உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எவ்வளோ பெரிய விஷயமும், எல்லாருமே சந்தோஷப்பட வேண்டிய விஷயந்தான். நம்ம இதுக்கு போய் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? நீ நடு, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. எங்க இப்போ எதுக்கு, காலையில் போகலாமே அப்படின்றாங்க. ஏன் ரேவதி, அதுக்குள்ளே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி இந்த மாதிரி என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிடுச்சு, நீங்கள் வீட்டில் எப்படியாச்சும் சொல்லி சமாளிச்சிடுங்க, நான் இவரை கூட்டிகிட்டு வராமல் சமாளிச்சிடுறேன் அப்படின்னு ஏதாச்சும் பிளான் பண்ணுறியா அப்படின்னு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் சொல்கிறேனே எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்ச விஷயமே தெரியாதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஏங்க இந்த நேரத்தில் போகணுமான்னு தான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஏன் எந்த நேரத்துலையும் இருந்தால் என்ன, என்கிட்ட சொல்லாமல் என் அம்மா கிட்ட போய் சொல்லிவிட்டு உன் அண்ணன் வீட்டுக்கு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்குது. இதுவே நான் கூப்பிட்டு புருஷனோட சேர்ந்து உன் அம்மா வீட்டுக்கு உன் அண்ணன் வீட்டுக்கு போகிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா என்ன ரேவதி அப்படின்னு பழைய விஷயங்களை கிளறாங்க. இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. சரி பிள்ளைங்கள அம்மா கிட்ட தூங்க வச்சுட்டு கிளம்பு அப்படின்றாங்க. ஃபோன் பண்ணி முடிஞ்சா விஷயத்தையும் சொல்லிவிடு அப்பாவுக்கு, நாங்கள் வரோன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. ஏங்க அப்படின்னு நிற்கவும், நான் சொன்னதை செய் அப்படின்னு தங்கராஜ் சொல்லவும், சரிங்க சரி இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ரேவதி இவர் சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே போய் எப்படியாச்சும் விஷயத்த சொல்லிடலாம், கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரூம்லேயே இருக்குது, சார்ஜர் போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு பேருமே ஃபோன் எடுக்கிறதே கிடையாது, மாற்றி மாற்றி பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஃபோன் எடுக்கிறதே கிடையாது. கிச்சனில் மலரும் வேலையாக இருக்காங்க. சத்தத்தில் அவங்களுக்கும் ஃபோன் கேட்குறது கிடையாது, சாமான்லாம் கழுவிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறதுனால. அப்போது இவங்க தங்கராஜ் உடனே மேலே வந்துடுறாரு. என்ன ரேவதி ரெடியா அப்படின்றாங்க. இல்லை இன்னும் இல்லைங்க, இதோ ரெடி ஆகிட்டே இருக்கா அப்படின்னு. எவ்வளோ நேரம் அப்படின்றாங்க. இதோ கிளம்பிட்டாங்க அப்படின்னு ரேவதி ரெடி ஆகிட்டு நிற்கவும் தங்கராஜும் கிளம்பலாமான்னு, குழந்தைங்க அம்மா கிட்ட விட்டுட்டியா சொல்லிட்டியா அப்படின்னும், சொல்லிட்டேங்க அப்படின்னும், சரிவா கிளம்பலான்னு கிளம்பிட்டே இருக்காங்க. ஏங்க இந்த நேரத்தில் போயே ஆகணுமா? என்ன ரேவதி நீ கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம், இப்போ போய் போகணுமா போகக்கூடாதான்னு கேட்டுட்டு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதை உடனே முடிச்சிடணும், வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. ஏங்க நீங்களே சொல்கிறீங்க ப்ரமோஷன் கிடைச்ச விஷயத்த அண்ணன் இன்னும் வீட்டில் சொல்லலை போல இருக்குது, யார்கிட்டையும் சொல்லலைன்னு உங்களுக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கு. நாம் போய் அண்ணன் எதுக்கு சொல்லாமல் இருக்குன்னு தெரியாமல் வீட்டு அப்பா அம்மா கிட்டே எல்லார் முன்னாடியும் அண்ணனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்னு தெரிஞ்சா அண்ணன் சொல்லாமல் இருக்கிறதுனால அப்பா அம்மா கோவப்பட போகிறாங்க. இல்லை அண்ணன் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சொல்லாமல் இது இருக்க போதும், நாம் போய் சொல்கிறது
போனதுனால ஏதாச்சும் அங்கே குழப்பம் வந்துட்டு போகுதுங்க அப்படின்றாங்க. தங்கராஜ் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அதுக்காக தானே இந்த ராத்திரியில் இவ்வளோ அவசரமாக நான் போயிட்டுருக்கேன், என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உன் அண்ணனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சா, நீயும் உன் அண்ணன் இருக்கிற தைரியத்தில் தானே என்னை எதிர்த்து பேசுகிற, நீங்கள் 2 பேரும் ஆடுற ஆட்டம் என்னால் தாங்கிக்க முடியாது, நான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன், எவ்வளோ பெரிய ஆள் தங்கராஜ்னா என்னையே பேசுகிற அளவுக்கு அண்ணனுக்கு தைரியம் வந்துடுச்சா, இருக்கட்டும் அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சிருக்கோம். என்னங்க நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது ரேவதி, அண்ணன் ஒருவேளை சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லாமல் இருந்திருப்பார் போல இருக்குது, நாம் போய் அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணி விஷ் பண்ணலாம், ஏன் முடிஞ்சா ஸ்வீட் கூட வாங்கிக்கோ ரேவதி, நான் வண்டியை எடுத்துகிறேன்னு தங்கராஜ் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஃபோனே கையில் வச்சுட்டு மெசேஜ் ஆச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு ரேவதி கையில் வச்சுட்டு இருக்கோம். தங்கராஜ் இதை நோட் பண்ணிடுறாங்க. என்ன ரேவதி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன வண்டியில் போயிட்டுருக்கும்போது ஃபோன் பார்த்துட்ருக்கேன், உங்கள் பாரு கடை வந்துடுச்சு, போய் ஸ்வீட் வாங்கிட்டேன் அத்தைக்கு மாமாவுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்றாங்க. ஐயோ இந்த மனுஷன் விட மாட்டார் போல இருக்குன்னு இறங்கி போய் ஸ்வீட் வாங்கிட்டு வரதுக்காக போகிறாங்க. ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மலர் வந்துட்டு சாமான் கழுவிட்டு இருக்கமோ, மதி சொன்ன விஷயம் சரிதான், ஆனால் அத்தையும் சரி மாமாவும் சரி சுரேஷும் சரி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சத்தியமாக புரியல. மதி சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் அவங்க என்னை கூப்பிடுறாங்க, அங்கே இருக்கிற தண்ணி கை நீட்டியிருந்தால் அதுவே எட்டியிருக்கும், ஆனால் அதுக்காக என்ன ரூம் வரைக்கும் வர வச்சு இங்கே வேலையாக இருக்கிற எண்ணெய் அந்த வேலைக்கு எடுத்து செய்ய விடாமல் அப்படியே போட்டபடி விட்டுட்டு தண்ணி எடுத்து கொடுக்க வர சொல்கிறாங்களே, இதெல்லாம் சின்ன ஒரு விஷயம் தானே, மதி சொல்கிற மாதிரி இதை கூட ஏன் அவங்க செஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு மலர் இப்போ நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாக்யராஜ் வெளியில் போனவர் திரும்பவும் ஒரு கிச்சனுக்குள்ளே வராங்க. ஏங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. இல்லை மலர், நான் தான் சாப்பிட்டேன்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. ஏங்க சாப்பிட்டவங்களே திரும்பியே சாப்பிட்றீங்களான்னு கேட்குறீங்களா அப்படின்னு மதி சொல்லவும், அவள் அப்படி தான்ப்பா, எனக்கு பசிக்கும் ஒன்று அப்பப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருப்பா அப்படின்னு. உனக்கு அவரை பற்றி தெரியாத மதி, இங்கே அப்படி தான் சொல்வார், ரூமுக்குள்ளே போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக நான் படுக்கும்போது எனக்கு பசிக்குதுன்னு சொல்வார் அப்படின்றாங்க. பின்ன இருக்காதான், நீங்கள் வர வரைக்கும் அவரும் உங்களுக்காக வெயிட் பண்ணி தூங்குறாரு, நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகவே மணி 11 மணி ஆகிடுது, பின்ன அது மிட் நைட் இல்லையா, பசி எடுக்க தானே செய்யும் அப்படின்னு மதி சொல்லுவோம். அப்படி சொல்லப்பா, நான் கரெக்டாக தானே சொல்கிறேன் அப்படின்னு இங்கே பாக்யராஜ் பேசுவோம். என்ன 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்க, ஒன்று சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு ஜாலியாக பேசிட்டே இங்கே வேலையை முடிச்சுட்ருக்கவும் அப்போ தான் அவங்களுடைய அத்தையும் மாமாவும் வெளியில் வராங்க. ஏங்க எதுக்குங்க மாப்பிள்ளை இந்நேரத்துக்கு இங்கே வர்றதா சொல்லியிருக்காரு, ரேவதி ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னான்னு, என்னவா இருக்கும்னு பேசிகிட்டு இருக்காங்க, தெரியலையே அப்படின்னு வெளியே வந்து உட்காடுறாங்க. இங்கே இவங்க 3 பேரும் பார்த்துட்டு என்னப்பா என்னாச்சுன்னு பாக்யராஜ் போய் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை, மாப்புதி ரேவதியும் வரதா சொன்னாங்க, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. என்னத்த இந்த நேரத்துலையா அப்படின்றாங்க. ஆமாம், அதுக்குன்னு வீட்டுக்கு வர மாப்பிள்ளையே வரவேணான்னு சொல்ல முடியுமா, எந்த நேரத்துலையே என்ன வாங்கன்னு தான் சொல்ல முடியும், மாப்பிள்ளை வருவார், மாப்பிள்ளைக்கு சாப்பாடு இருக்குல்ல அப்படின்றாங்க. மாவு இருக்குது, சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாத்த, குருமா இருக்குது அப்படின்றாங்க. சரி எடுத்து ஃப்ரிட்ஜில் தான் அவசரப்பட்டு வச்சுருப்பாரு, மாப்பிள்ளை வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. சரிங்க அத்தை அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் அவங்க வரட்டும் அப்படின்னு வேலையை முடிச்சிட்ருக்காங்க. எதுக்குங்க இந்த நேரத்தில் வருவாங்கன்னு மதி கேட்கவும், தெரியலையே மதி, எனக்கும் தெரியலன்னு 2 பேருமே வந்து அங்கே பேசிட்டு தான் நின்றுட்டுருக்காங்க. சுரேஷன் கூப்பிடுறாங்க. சுரேஷும் என்னப்பா அப்படின்னு வராங்க. ஏன்ப்பா நீங்கள் தூங்கலையா, ஏதாச்சும் உடம்புக்கு பண்ணுதாப்பா அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை சுரேஷ், மாப்பிள்ளை வரதா சொன்னார், அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றாங்க. என்னப்பா மாமாவா இந்த நேரத்தில் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ தான் ரேவதியே கால் பண்ணி விஷயத்த சொன்னா, மாப்பிள்ளை கூட என்கிட்ட பேசல, வந்துடுவாங்க பக்கத்தில் வந்துட்டு தான் சொன்னாங்க, நீ தூங்கிட போகிற அதான் அப்படின்றாங்க. ஏதோ மாப்பிள்ளை முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், யாரும் தூங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வர சொன்னதா ரேவதி சொன்னாங்க, ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், சரிப்பான்னு அங்கேயே சுரேஷ் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க. இவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மலர் எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை, சீரக தண்ணி போட்டு கொடுக்குறியா அப்படின்றாங்க. சரி அத்தை தோ அப்படின்னு மலரோ செஞ்சுட்ருக்கவும், என்னங்க இவங்க நைட்டில் எது சாப்பிடணும்னு தெரியறதில்ல, இஷ்டத்துக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ற வேண்டியது தான், என்ன வேணாலையும் இதை வேணும் அதை வேணும்னு ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, கடைசியில் செட் ஆகலைன்னு உட்காந்து இப்படி சீரக தண்ணி கேட்டுட்டு மனுஷனை உயிரை வாங்கிட்டு இருக்கிறது, அதுக்கு நைட்டில் என்ன சாப்பிடணுமோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு வயசான காலத்தில் எப்படி இருக்கணுமோ ஹெல்த்தியாக அதை மட்டும் இல்லை அவங்க பார்க்கணும், அதை விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணால்
எப்படிங்கன்னு மதிக்கு கோவம் வருது. விடு மதி, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்கள திருத்தவே முடியாது. நான் கூட நீ சொன்ன மாதிரி எதுவும் பெரிய வேலையெல்லாம் இருக்காது, சின்ன வேலையாக தான் இருக்கும்னு நீ சொன்ன இல்லையா, அதை நம்பாமல் அத்தை ஏதாச்சும் முக்கியமான விஷயத்துக்கு தான் கூப்பிடுவாங்கன்னு போய் பார்த்தா கடைசியில் பக்கம் இருக்கிற தண்ணி எடுத்து கொடுக்க தான் கூப்பிட்ருக்காங்க. எனக்கு இது இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்றாங்க. இதுக்கு தான் நான் உங்களை போக வேணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஆனாலையும் நான் சொல்கிற ஒரு விஷயத்தினால தேவையில்லாமல் அவங்க உங்களை திட்டுறாங்க, நீங்களும் திட்டு வாங்குறீங்க. அவங்க இதுக்கு தான் திட்டுறோன்றது இல்லாமல் தேவையில்லாமல் திட்டுறாங்க. இவங்க பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. எனக்கு கோவமாக வருது. நான் கேட்டதில் என்ன தப்புன்னு மதி சொல்கிறாங்க. சரிதான் மதி, ஆனால் அதை புரிஞ்சுக்கிறவங்க இவங்க கிடையாது அப்படின்னு சீரக தண்ணியை உடனே கொதிக்க வச்சு ஊற்றிட்டு இரு நான் வரேன்னு சூடாக எடுத்துகிட்டு போய் அத்தை சூடாக இருக்குது பார்த்து குடிங்கன்னு கொடுக்குறாங்க. பாக்கியராஜும் அங்கே தான் இருக்காங்க. ரேவதியும் அதே மாதிரி தங்கராஜும் வந்துடுறாங்க. கரெக்டாக வந்த உடனே மாப்பிள்ளை வந்துட்டாங்க பாரு மலர் அப்படின்னு உடனே இதோ அத்தை வரேன் அப்படின்னு தண்ணி மொண்டிட்டு ஓடுறாங்க. வா ரேவதி, வாங்கண்ணே வாங்க இந்தாங்க அப்படின்றாங்க. தண்ணியும் வாங்கிட்டு அப்படியே அங்கே டேபிளில் வச்சுட்டு உட்காந்துடுறாங்க. வாங்க மாப்பிள்ளை வாங்கன்னு அவர் நடுராத்திரியில் வந்தால் கூட அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று அப்படி வரவேற்கிறாங்க. யாரோ மினிஸ்டர்லாம் வந்து பாதுகாப்பு கொடுத்து வரவேற்கிற மாதிரி மதிக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆகி பயங்கரமாக கடுப்பாகுது. இப்போது அவங்க வந்ததுக்கப்புறமா உட்காருங்க மாப்பிள்ள, உட்கார ரேவதி, வாங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்றாங்க. இல்லைம்மா அவங்க தூங்கிட்டாங்க, அத்தைக்கிட்டே விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. ஆமாம் என்னது இது கையில் அப்படின்றாங்க. ஆமாம் அத்தை, வந்ததே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச தானே, எப்படி ரேவதி அது கையிலே வச்சுட்டு இருந்தா எப்படி, ஓப்பன் பண்ணி எல்லாருக்கும் கொடு, முக்கியமாக உன் அண்ணனுக்கு முதல்ல கொடு அப்படின்றாங்க. எங்க அப்படின்னு தயங்கிக்கிட்டே ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அப்போது ஸ்வீட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கும்போது எல்லாருமே என்ன விஷயம் தான் கேட்டுட்ருக்காங்க. என்ன மாமா நீங்கள் ஏதாச்சும் சாதகம் பண்ணியிருக்கீங்களா, அதாவது உங்கள் வேலையில் ஏதாச்சும் பிஸ்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி என்ன விஷயம் என்னன்னு இங்கே சுரேஷ் முதல் கொண்டு எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது தங்கராஜ் இருந்துக்கிட்டு சாப்பிடுங்க எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடுங்க மாமா அப்படின்றாங்க. மாப்பிள்ளை என்ன விஷயம்னு சொன்னால் சந்தோஷமாக சாப்பிடுவோம்ல அப்படின்றாங்க. சொல்கிறேன் மாமா, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல தானே இந்த நேரத்துக்கு வந்திருக்கேன், கண்டிப்பாக சொல்வேன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே ஸ்வீட் சாப்பிட்றாங்க. பாக்கியராஜ் கிட்ட தங்கராஜ் எந்திரிச்சு நின்றுட்டு ஸ்வீட் சாப்பிட்டீங்களா மச்சான், இந்தாங்க இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னு கொடுக்கவும் இது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது. ஏன்னா தங்கராஜ் வந்து இது வரைக்கும் பாக்கியராஜ்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது, அவருக்கும் இது வரைக்குமே ஆகிறது கிடையாது சுத்தமாக. இப்போது மதிக்கு இது ஆச்சரியமாக மலருக்கும் இருக்கும்போது தங்கராஜும் அதாவது சுரேஷ்க்கும் இதே மாதிரி தான், மாமா இப்படி நடந்துக்கிறது கிடையாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன மாமா என்ன விஷயம் அண்ணா என்னென்ன அப்படின்றாங்க. எனக்கு எந்த சந்தோஷமான விஷயமோ நான் சொல்ல வேண்டிய விஷயமோ என்னை பற்றின சந்தோஷமான விஷயம் கிடையாது, உங்கள் வீட்டில் ஒருத்தரை பற்றின சந்தோஷமான விஷயம் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன மாமா சொல்கிறீங்க, என்ன ஸ்ருதிக்கு மாப்பிள்ளை ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா, இல்லை சித்தார்த்துக்கு வேலை ஏதாச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்னுமோ. அதெல்லாம் இல்லைடா, ஸ்ருதி தான் இன்னும் மேலும் படிக்கணும்னு சொல்லியிருக்கால, அதோட சித்தார்த் பையனும் ஏதோ நான் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அது இதுன்னு எங்கேயோ போய் உட்காந்துருக்கான், அதெல்லாம் கிடையாது, அவங்க இன்னும் வயசு இருக்குது முன்னேறட்டும் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன மாமா அப்படின்னு சுரேஷ் கேட்கவும் மாப்பிள்ளை அப்படின்றாங்க. மலரு உனக்கு கூட இந்த விஷயம் தெரியாதாம்மா அப்படின்னுமோ. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு. என்ன மலரு மாப்பிள்ளை உன்கிட்ட கேட்குறாரு அப்படின்னு. அப்போதான் மாப்பிள்ளை எங்களால் என்ன விஷயம்னு தெரிஞ்சிக்காம தலையே வெடிக்குது, சீக்கிரம் சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு அவங்க அத்தை கேட்கும்போது சொல்கிற அத்தை, ரேவதி நீ ஸ்வீட் எடுத்துக்கணியா அப்படின்றாங்க. எடுத்துக்கிட்டாங்கன்னு ரேவதி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கோம். ஐயோ இவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம், அண்ணனை அசிங்கப்படுத்தணுன்னே இங்கே வந்திருக்காரு போல இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, அப்பா அம்மா இதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு ரேவதி பயந்துகிட்டே இருக்கும்போது மச்சான் கை கொடுங்க மச்சான் வாழ்த்துக்கள் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆக்குறாங்க எல்லாருமே. பாக்கியராஜ் என்னடா என்ன விஷயம், என்ன மலரு பாப்பாவுக்கு அடுத்து ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமா எங்ககிட்ட சொல்லாமல் இருக்கீங்களா, இன்னும் அதை ரேவதிக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கா என்ன அப்படின்றாங்க. இல்லைத்த அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாங்க. அதானே பாப்பா இப்போ தான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கா, சின்ன பிள்ளையாக இருக்கிறா அப்படின்றாங்க. பேச வேண்டிய விஷயமா இது, என்ன பேசுகிறாங்க பாரு, இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் விஷயம், இதெல்லாமா இப்படி ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுவாங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய விஷயந்தான், அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு மதி வந்து நினைக்கிறாங்க. அப்புறம் தான் என்னடா பாக்கியராஜ் அப்படின்னுமோ. அத்தை என் மச்சானுக்கு பேங்க்கில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு அத்தை, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதான், சர்ப்ரைஸாக சொல்லணுன்னு தான் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறாரு போல இருக்கே, இல்லை இது எப்போ நடந்துச்சு மச்சான், எவ்வளோ நாள் ஆச்சு, ஏன் வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க, இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச உடனே இவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா,
அதான் உடனே உங்களை பார்க்கணுன்னு ரேவதியை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். உங்கள் தங்கச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டை வாங்கிக்கிட்டு இப்போவே கிளம்பி வந்துட்டேன் மச்சான், வாழ்த்துக்கள் அப்படின்னு போடவும் பயங்கர அதிர்ச்சி எல்லாருக்குமே, முக்கியமாக மலர் பாக்கியராஜுக்கு தான். இவங்க 2 பேரும் பார்க்குற பார்வை அடுத்து நம்ம ரேவதி மேலே தான். அண்ணன் மன்னிச்சுடுண்ணே, சாரிண்ணே அப்படின்றாங்க. இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தான் அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி சொல்லியிருக்க கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது, வேறு எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா அதிர்ச்சியில் இருந்துச்சு நின்று, என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க நீங்கள், பாக்கியராஜுக்கு பேங்க்கில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கா அப்படின்றாங்க. என்ன பாக்கியராஜ், இதெல்லாம் எப்போ நடந்துச்சு, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. ஏன் மலர், உனக்கு தெரியுமா, நீயும் தெரிஞ்சுக்கிட்டே ஒருவேளை தெரியாத மாதிரி எங்ககிட்ட 2 பேரும் புருஷனை பொண்டாட்டியுமா சேர்ந்து மறைச்சிட்டிங்களா, ப்ரொமோஷன் கிடச்சிருக்குது எவ்வளோ பெரிய விஷயம் எங்ககிட்ட சொல்லவே இல்லைன்னு அவங்க நினச்ச மாதிரியே கோபமாக எழுந்திரிச்சு நின்று பேசுகிறாங்க. அதே சமயத்தில் இப்போது தங்கராஜுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அவங்க அம்மா அப்பா பாக்கியராஜ் திட்டும்போது அவர் முழிச்சுட்டு நிற்கிறாரு. பதில் சொல்லு அப்படின்ற மாதிரி தான் தங்கராஜ் நின்றுட்டுருக்காரு. சுரேஷ் இருந்துக்கிட்டு, அண்ணே ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, வாழ்த்துக்கள்ண்ணே அப்படின்னு முதல்ல போய் சுரேஷ் வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. இதில் ஏதோ உள்குத்து இருக்குது அப்படின்றத மதி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவரா வாலண்ட்ரியாக அதுவும் அவருக்கு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வாழ்த்துறாரு அப்படின்னா பிரச்சனை இருக்குன்றத மதி புரிஞ்சுக்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, இல்லாத அதெல்லாம் எனக்கு அப்படின்னு நின்றுட்டுருக்கோம். என்னடா உன்னை தானே கேட்குறேன், எப்போ ப்ரமோஷன் கிடச்சிது அப்படின்றாங்க. அத்தை ப்ரொமோஷன் கிடச்சி 2 மாதம் ஆயிருக்கத்த அப்படின்றாங்க. இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. 2 மாதமா, என்ன பாக்கியராஜ் 2 மாதமாக ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு, அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ண, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமலே இருக்க. ஆமாம், ப்ரொமோஷன் கிடச்சிருந்தா கண்டிப்பாக சம்பளமாக ஏற்றி கொடுத்துருப்பாங்கல்ல அப்படின்றாங்க. இவ்வளோ நாளாக நீ கேஷ் கவுண்டரில் தானே வேலை செஞ்சுட்டு இருந்த, அப்போது இப்போ என்ன ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவங்க அத்தையும் மாமாவும் கேட்டுட்ருக்கமோ. அத்தை உங்களுக்கு தெரியாதா, இப்போது லோன் செக்ஷன் பார்த்துக்கிறது தான் ப்ரொமோஷன் அத்தை, அதிலெல்லாம் இன்னும் நல்ல சம்பளம் தருவாங்க. நமக்கு இப்போ ஒரு பிரச்சனைனா லோன் ப்ராசஸ் நடக்கணும்னா அது இவர்கிட்ட போனால் போதும், எல்லாத்தையும் இவர் சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு அத்தை அப்படின்னு இருக்கவோ. என்ன பாக்கியராஜ், உனக்கு சம்பளம் எவ்வளோ ஏற்றி தந்தாங்க, நீ அமைதியாகவே இருக்கிற, எங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, ஏன் பாக்கியராஜ் எங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா, எதுக்காக சொல்லலை அப்படின்னு மாற்றி மாற்றி கேள்வி கேட்கவும், போச்சு நினச்சதை சாதிச்சுட்டாரு, அண்ணன் என்ன பதில் சொல்ல முடியாமல் கூனி குறுக்கி நிற்குது, ஏற்கனவே அண்ணனுக்கு 1008 செலவு இருக்குது, இப்போது இதனால தான் நான் சொல்லாமல் இருந்தேன்னா தேவையில்லாமல் பிரச்சனை வரும், இப்போ என்ன பண்ணுறது, இப்போ தான் பைக்கை வேறு அண்ணன் மீட்டுட்டு வந்து தான் அண்ணி சொன்னிருந்தாங்க, இப்போது அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுட்டாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் முழிச்சிட்டு நிற்கிறாங்க. வாய் தந்து ஏதாச்சும் சொல்லுங்க மச்சான், உங்கள் வாயால் சொல்லணும்னு நினச்சிங்களா, நான் சொன்னது உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கா அப்படின்னு. ஐயோ இல்லை மாப்பிள்ளை, அப்படியெல்லாம் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு. அப்போ ஏன் மாப்பிள்ளை சொல்லாமல் இருந்தீங்க மச்சான் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஆமாம்மா எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு 2 மாதம் ஆகுது அப்படின்னும். ஏன்டா இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லவே இல்லை, இது எவ்வளோ சந்தோஷமான விஷயம் அப்படின்றாங்க. அத்தை என்னத்தை என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு மலர் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ப்ரமோஷன் கிடச்சிச்சிட்டான், ஆனால் இது என்ன பெரிய விஷயம்ன்ட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்றாங்க. அப்படி இல்லை அத்தை, இதுக்கு பின்னாடி என்னமோ காரணம் இருக்குது, ப்ரொமோஷன் கிடச்சி வீட்டில் சொல்லாமல் இருக்காருன்னா என்ன காரணம், எங்கே இந்த விஷயத்த வீட்டில் சொன்னால் நாம் சம்பாதிக்கிற அதிக சம்பளத்துக்கான செலவு வச்சுருவாங்களோ, ஸ்ருதியோட கல்யாணத்துக்காகலாம் நம்மக்கிட்ட காசை கேட்டுருவாங்களோ அப்படின்னு ஒருவேளை மறைச்சிட்டிங்களா மச்சான் அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரியே அவரே போட்டு விடுறாரு, அவரே சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் பேசுகிறாரு. என்னடா மாப்பிள்ளை சொல்கிற மாதிரியா, சுத்தியோட கல்யாணத்துக்கு எங்கே காசு கேட்டுருவோமோ, சித்தார்த்தோட வேலைக்கு எங்கே கேட்டுருவோமோ, இல்லை எங்களுக்கு ஏதாச்சும் நாங்கள் கேட்டுருவோமோ, உனக்கு ப்ரொமோஷன் கிடச்ச விஷயத்தா நாங்கள் என்ன பிடுங்கியா வச்சுக்க போகிறோம், அதுக்காக தான் சொல்லாமல் இருக்கியா அப்படி இப்படின்னு 1008 கேள்விகள் கேட்குறாங்க. பாக்கியராஜ் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மான்னு சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இதை ஏற்றுக்கிறது கிடையாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புடா, மாப்பிள்ளை சொல்லி எங்களுக்கு இந்த விஷயம் தெரியுது, நீ சொல்லாமலே மறைச்சிருக்க, இது மறைச்சதுக்கான காரணம் என்ன, ஏன் இப்படி பண்ண, புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து ஏதாச்சும் சிறுவாடு வச்சிட்ருக்கீங்களா அப்படின்னாலாம் கேட்குறாங்க. இது கேட்ட உடனே முதல்ல மலருக்கு கோவம் தான் வருது. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள், வீட்டு செலவுக்கே காசு இல்லாமல் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு, கடன் வாங்கியிருக்காரு, அதில் வட்டி கட்டணும், எங்கே அத்தை எங்ககிட்ட பணம் இருக்குது, சத்தியமாக சொல்கிறத எங்ககிட்ட 10 பைசா கிடையாதுன்னு சொல்லவும், நீ சொல்கிறதெல்லாம் என்னை நம்ப சொல்கிறியா மலர், புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து மறைச்சிருக்கீங்களா அப்படின்றாங்க. மலருக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, நான் தான் சொல்லலைம்மா, மலர்கிட்ட கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை அப்படின்றாங்க. பொய் சொல்லாதரா பாக்கியராஜ், நீ எப்படியும்
மலர்கிட்ட சொல்லியிருப்ப, அவகிட்ட சொல்லாத விஷயம் என்ன இருக்குது, எங்ககிட்ட தான் மறைச்சிட்ட, அவ்வளோ நாங்கள் வேண்டாதவள் ஆகிட்டாங்கம்மா அப்படின்னு பயங்கரமான பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் இனி என்ன நடக்க போகுது, இதை ஊதி தங்கராஜ் பெருசாக்க போகிறாரா, இல்லை இந்த பிரச்சனை இதோட சுமூகமாக முடிஞ்சிட போதா, பாக்கியராஜ் எப்படி இதை சமாளிக்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.